வேலை தேடி வெளியூர் செல்வோருக்கு மத்தியில் சுகாதார சீர்கேட்டை பொறுக்க முடியாத மக்கள் ஊரை விட்டு வெளியேறும் அவலம் உள்ளது. எங்கே நடந்திருக்கிறது இந்த சம்பவம்? பார்க்கலாம் விரிவாக. சிவகங்கை அருகே மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது நாட்டாக்குடி கிராமம். மாத்தூர், நாட்டாக்குடி, சித்தலூர், இளங்குடி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ள இப்பகுதியில் சுமார் 400 ஏக்கரில் விவசாயம்தான் பிரதானம். ஊரில் உள்ள கால்வாய் நீரே விவசாயத்திற்கும் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கும் ஆதாரமாக உள்ள நிலையில் அதே கால்வாயில் இறந்து போன கோழிகள் மிதக்கிறது என்றால் யாரால் பொறுத்து கொள்ள முடியும்? அதிலும் ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 500 கோழிகள் செத்து மிதக்கிறது என்றால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இங்கிருந்து வரும் துர்நாற்றத்தால் சாப்பிடக்கூட முடியாமல் தவிக்கின்றனராம் கிராம மக்கள். கம்மாயில் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிராய்லர் கோழி ஏதோ கடையில் கொண்டு போயிருப்பாங்க போது செத்து போச்சு. அந்த கோழியை கொண்டாந்து வேறு எங்கிட்டும் கொட்டக்கூடாதுன்னு இல்லைனா கொட்டி போச்சுருந்துருக்கலாம். ஒரு 400-500 கோழியை கொண்டாந்து கால்வாயில் கொட்டி தண்ணியில் பூரா அரிச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து ஊருக்கு வந்து வாடை வந்து இப்போ தான் எனக்கு தண்ணி ஒன்று இல்லாமல் ஊர் மக்கள் அங்கிட்டு வெளியே போனவங்க எனக்கு விவசாயம் பண்ணுவோம், வரப்புது எடுப்பு இந்த வட்டம்லாம் நம்ம ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்குறாங்க. அவங்க வந்த பாருங்கங்க, கோழியும் சேர்த்து கொட்டி விட்டாங்க. அந்த தண்ணியாக வந்து ஊரை ஒரே நாத்தமாக இருக்குது, ஒரே வீச்சமாக இருக்குது. ஊரை காப்பாற்றணும், இல்லைன்னா நோய் கிராமம் ஆள் இருக்க பூரா நோய் நொடியோடு தான் வாழணும். சின்ன வயசுலேருந்து மூச்சு விட முடியல, கொள்ள முடியல, தூங்க முடியல, குளிக்க முடியல. குடி தண்ணிலையும் கலந்துருச்சு, குடிக்கிற தண்ணியும் கலந்துருச்சு. வேணால் வந்து பாருங்கள், பூரா மேந்து கிடக்குது. புழு பூச்சிமா கிடக்கு. ஆடு மாடு எல்லாம் சீக்கோட தான் வாழும் போல் இருக்குது. பூரா திண்டா என்ன சீக்க திண்டா என்னத்துக்கு ஆகுறது? நம்ம சாப்பிட முடியுமா? அதை எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு வைக்கணும்? ஒரே வீச்சமாக இருக்குது. ஏதோ ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? குடிக்கும் தண்ணீரும் சரியில்லை, துர்நாற்றமும் தாங்க முடியவில்லை என்பதால் செய்வதறியாது தவித்த மக்களில் பாதிக்கும் மேல் வேறு ஊர்களில் உள்ள உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்து இருக்கிறார்களாம். மழை இல்லாமல் தண்ணி கஷ்டப்பட்டோம். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தவுடனே இந்த கழிவுகளை கொண்டாந்து இங்கே கோழி கழிவை கொண்டாந்து போட்ட உடனே எங்களால் ஊருக்குள்ளே இருக்க முடியல. ரொம்ப வீடு அடைச்சி போட்டு இப்போ டவுனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊர் அறிய 1 கிலோமீட்டருக்கு ஊர் அறிய அந்த வாடை தாங்க முடியல. காற்று அடித்த உடனே எங்களுக்கு குடிக்க முடியலை. சீக்கு தானே குடிக்க, சாப்பாட்டுக்கு எங்கே எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க முடியல. வாடை ரொம்ப அதிகமாக வருது, காய்ச்சல் வருது. இது நடக்க முடியலை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்களுக்கு இந்த நம்பி தான், இந்த ஆற்றை நம்பி, கலங்கரை நம்பி, கம்மையை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் சாமி மாற. அதுக்கு எங்களுக்கு ஏதோ நாளும் நிவாரணம் கிடைக்கணும். இப்போதைக்கு 50 குடும்பங்கள் மட்டுமே வசித்து வரும் சூழலில் இவர்களின் நிலை என்னவாவது? கால்வாயில் உள்ள கோழிகளை அகற்றி சுகாதாரமான நீரை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.